உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். இதுதான் நியதி என்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே சமயம் மனிதனுக்கு இருக்கிற குணங்களிலே உயர்வான குணம் மன்னிக்கிறது. மன்னிக்கிறது ஒரு பெருந்தன்மை. இதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி இருக்க தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கலாமா? தண்டிக்கலாமா? இந்த காலகட்டத்தில் தன்னை பாதிக்கிற மாதிரி தப்பு செய்கிறவனை பழிவாங்கன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. மன்னிச்சு விட்டுடலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவனை மன்னிச்சிடுங்க, அவன் திருந்துவான்னு தப்பு பண்ணவனுக்கு வக்கலத்து வாங்குவாங்க. மன்னிக்கலாம். எப்போ மன்னிக்கலாம்? தப்பு செஞ்சவன் அந்த தப்போட கொடூரத்தன்மையை உணர்ந்து, அந்த தப்பால் பாதிக்கப்பட்டவங்களோட கொடுமையை உணர்ந்து, இனிமே இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு மனம் வருந்தினால் அவனை மன்னிக்கலாமா? அப்படியே அவனை மன்னிச்சு விட்டாலும், அவன் திருந்திட்டாலும், அவனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன விமோசனம்? பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்கல, நாங்கள் எழுந்ததை திருப்பி கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னா அவங்க எழுந்தது ஒரு மனித உயிராக இருந்தால் அதை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்ட எல்லாருமே கேட்குற நீதி நியாயம் என்னென்னா, நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இனிமே வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான். அப்படின்னா தப்பு செய்தவன் தண்டிக்கப்படணும். தண்டனை கொடுத்தாலும் மறுபடியும் அதே தப்பு நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தண்டனை போதுமானதாக இல்லை. தப்பு செஞ்சவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு அதிகபட்சமான தண்டனையை கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்க யாரும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய பயப்படுவாங்க. அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. நன்றி.